கண்மணி மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். உட்காருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு இரவு என்பதாக நாம் குறிப்பிடலாம். கடைசி இரவு, கடைசி விருந்து, லாஸ்ட் சப்பர், கடைசி ரா விருந்து என்பதாக இதை அழைக்கின்றதை நாம் காண்கிறோம். இந்த விருந்து எந்த அடிப்படையிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு ஆசரிக்கின்றார்? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சீடர்களோடு ஒரு நாள் கூட அவர் விருந்து உண்ணவில்லை. நாம் உலகத்திலே ஒருவர் நட்பு கொள்கின்ற வேளையிலே பல சமயங்களிலே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகின்ற வேளையிலே பிரிவு உபச்சார விருந்து என்பதாக வைக்கின்றார்கள். அல்லது நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் அங்கு விருந்து வைக்கின்றார்கள். இயேசுவானுடைய வாழ்வை பொறுத்த அளவிலே இது ஒரு பிரிவு உபச்சார விருந்தாக தான் அங்கு காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர் மாம்சத்திலே வாழ்ந்த நாள் முடிய போகிறது. மாம்சத்திலே வாழ்ந்து வந்து தன்னுடைய சீடரோடு வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து இனிமேல் அவர் மரணத்தை சந்திக்கப் போகின்றார். ஆனால் அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டுள்ள அந்த ஆச்சரங்களையும் அவர் நியமிக்கின்றார், பண்டிகைகளையும் அவர் ஆச்சரிக்கின்றார். இந்த நாள் பாஸ்ஓவர் டே அல்லது கட்டளை வியாழன் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். பெரிய வியாழன் அல்லது கட்டளை வியாழன் என்பதாகவும் அதற்கு பெயர் கொடுக்கப்படுகின்றன. ஆங்கிலத்திலே மாண்டி தேர்ஸ்டே என்பதாக நாம் அழைக்கின்றோம். மாண்டி என்பதை கத்தோலிக்க நாடுகளிலே கால்களை கழுவக்கூடிய சடங்கு என்பதாக ஆச்சரிக்கின்றார்கள். விருந்தை ஆயத்தம் பண்ணி அங்கே குருவானவராக இருக்கின்றவர் அதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருடைய கால்களையும் அங்கே கழுவுவார். ஆகவே கால்களை கழுவக்கூடிய ஒரு சடங்காக ஆச்சரிக்கின்றார்கள். இனி இங்கிலாந்து போன்ற சில நாடுகளிலே ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த காசை குறிக்கின்றது என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஈஸ்வருக்கு முந்தைய வியாழக்கிழமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து இவ்விதமாக பஸ்காவை ஆச்சரிக்க வேண்டும், அதற்கு தகுதியான இடம் ஒன்று தேவை, நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே போங்கள், அங்கே ஒரு மனிதன் தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருவான், அவனிடத்திலே போய் கேளுங்கள், அவன் உங்களுக்கு ஒரு மேல்வீட்டறையை காண்பிப்பான், அந்த மேல்வீட்டறையிலே கம்பளம் முதலானவைகள் எல்லாம் விரித்து ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும். ஆகவே போதகர் கேட்க சொன்னார், பஸ்காவை ஆச்சரிப்பதற்கு தகுதியான இடம் எது என்பதாக அவனிடத்தில் கேளுங்கள், அவன் மேல்வீட்டறையை காண்பிப்பான், அங்கே சென்று நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்பதாக கூறுகின்றார். ஆகவே ஆண்டவராய் இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களோடு ஒரு விருந்தை ஆச்சரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்தாக இருக்க வேண்டும்? அது பஸ்கா விருந்தாக இருக்க வேண்டும் என்பதாகவும் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பஸ்கா என்பதை பழைய ஏற்பாட்டில் இருந்து நாம் இங்கே தியானிப்போம். இயேசுவானவர் ஆச்சரித்த இந்த விருந்து பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் விவிதமான ஒரு விருந்து. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இன்று இரவிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக நாம் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன? இந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சர்வீஸ்? இந்த ஆராதனையிலே ஒரு கருத்து அடங்கி இருக்கின்றது. நாம் ஆண்டுதோறும் இந்த கட்டளை வியாழனை ஆச்சரிக்கிறோம். அதனுடைய உள்ளான பொருள் என்ன? உள்ளான கருத்து என்ன? கருத்தின் அடிப்படையிலே நாம் இந்த ஆராதனை ஆச்சரிக்கிறோமா? அல்லது ஏதோ பாடுபடுவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவானவர்
சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பு இந்த விருந்தை ஆசரித்தார். ஆகியினாலே நாங்களும் ஆசரிக்கிறோம் என்பதாக நாம் ஆசரிக்கின்றோமா? இதனுடைய கருத்து என்ன என்பதாக உங்களுடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததிகள் உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த விருந்து சாதாரணமான ஒரு விருந்து அல்ல. இந்த விருந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு விருந்து. இது ஒரு கருத்துள்ள விருந்தாகும். ஆகவே இந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன என்பதாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? அது முந்தைய வசனத்திலே 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாக இருக்க கடவுது, அதை பண்டிகையாக ஆச்சரிப்பீர்களாக, அது உங்கள் தலைமுறையோடு நிச்சய நியமமாக ஆச்சரிக்கப்பட கடவர்கள். அதே போன்று 27ஆம் வசனத்தில் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நினைவு கூறுதலின் நாளாக இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் விருந்து ஆச்சரிக்கின்ற வேளையிலே சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறுதலின் ஒரு விருந்து. இரண்டாவதாக இந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து என்றால், இந்த விருந்து பண்டிகையாக ஆச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு விருந்து. இது பஸ்கா என்பது ஒரு பண்டிகை. தலைமுறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரிக்க வேண்டிய ஒரு பண்டிகை. ஏனென்றால் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையை துவங்குகின்றார்கள், விடுவிக்கப்படுகின்றார்கள். பார்வோனுடைய பிடியிலிருந்து, பார்வோனுடைய ஆதிக்கத்திலிருந்து, அவனுடைய கொடுங்கோலில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள். எனவே இது ஒரு விடுதலையின் பண்டிகை. இதை பண்டிகையாக நீங்கள் ஆச்சரிக்க வேண்டும். இதை தலைமுறைதோறு நீங்கள் ஆச்சரிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு பெஸ்டிவல், இது ஒரு ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதலின் ஒரு நாள். இது ஒரு பண்டிகையாக ஆச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இது ஒரு பஸ்காவாக ஆச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இது ஒரு ஆச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு தலைமுறையாக ஒரு செலிபிரேஷன், ஆச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே கூறுகின்றார். இந்த பஸ்காவை ஆச்சரிக்க வேண்டும் என்றால் அது எப்படி ஆச்சரிக்க வேண்டும் என்பதையும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே நினைவு கூறுதலில் ஒரு விருந்தாக இருக்கின்றது. ஏன் அதை நினைவு கூற வேண்டும்? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் 430 ஆண்டு காலம் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை கொடுக்கின்ற நாளிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த வீட்டினுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலே அதனுடைய அந்த நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அதனுடைய மாமிசத்தை அந்த வீட்டிலே உள்ளவர்கள் அங்கே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட வேண்டும் என்றால் அதற்கு சில ஒழுங்குமுறைகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தான் அந்த விருந்து அங்கே புசிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அங்கே கூறுகின்றார். அங்கே 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க வேண்டும். இந்த 11ஆம் வசனம், ஆகவே ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அதனுடைய இறைச்சியை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும். அறைகளிலே கச்சை கட்டிக் கொண்டு, கால்களிலே பாதரத்தை தொடுத்துக் கொண்டு, கையிலே தடிபிடித்துக் கொண்டு அதை தீவிரமாக புசிக்க வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே ரத்தம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த ரத்தம் சங்கார தூதன் வருகின்ற வேளையில இந்த ரத்தமானது சங்கார தூதனுக்கு விலக்கி பாதுகாக்கின்றது. ஆகவே சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய விடாதபடி இந்த ரத்தம் அவனை தடுத்து நிறுத்துகின்றது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. இந்த ரத்தம் எந்தெந்த வீடுகளிலே பூசப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் விடுதலை பயணத்துக்கு ஆயத்தமாகின்றார்கள். இன்னும் அங்கே புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை என்பதாக சொல்லப்படுகிறது. உணவு என்பது கடவுளோடு ஐக்கியப்படக்கூடிய ஒன்றாகும். விடுதலை பயணத்துக்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாகும். ஆகவே உணவு என்பது விடுதலை பயணத்திலே நமக்கு பலன் கொடுத்து அந்த பயணத்திலே நம்மை பலப்படுத்துகிற ஒரு விருந்தாகும். புளிப்பில்லாத அப்பம் என்பது எதை குறிக்கின்றது? இந்த புளிப்பில்லாத அப்பம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கின்றது. எகிப்திலே வாழ்ந்து வந்த நாட்கள் எல்லாம்
அடிமைத்தன வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் இனிமேல் ஒரு புதிய யுகத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க போகிறார்கள். ஆகவே புதிய யுகத்தின் ஆரம்பம், ஒரு விடுதலை பயணத்தினுடைய ஆரம்பம் பரிசுத்தத்தோடு அங்கே ஆரம்பமாகின்றது. இன்னும் கசப்பான கீரை எகிப்து தேசத்திலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் மிக கசப்பான அனுபவங்களை பெற்றார்கள். யாத்திராம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்பதாக இங்கே சொல்லப்படும். ஆகவே கசப்பான அனுபவத்தை உடையதுதான் எகிப்து. அதை நினைவு கூறுகின்றார்கள். அதே சமயத்தில் வருங்காலத்திலேயும் சில பாடுகள் இருக்கின்றன. கானானை நோக்கி செல்கின்ற பயணத்திலேயும் சில பாடுகள் இருக்கின்றன. அவைகளை நினைவு கூற வேண்டும். பாதரத்தை கால்களிலே தொடுத்துக் கொள்ள வேண்டும். பயணத்திற்கு ஆரம்பமாக கால்களிலே நாம் பாதரத்தை தொடுக்கிறோம். ஒரு இடத்துக்கு புறப்பட வேண்டும் என்றால் நம்மை நாம் தயார் செய்து புறப்பட்டவுடனே நாம் வெளியே வரும்பொழுது கால்களிலே பாதரத்தை அணிந்து கொண்டு நாம் வெளியே புறப்படுகிறோம். ஆகவே பயணத்திற்கு ஆரம்பம்தான் இந்த கால்களிலே பாதரத்தை தொடுப்பதாகும். அதே போன்று இங்கே இயேசு கிறிஸ்துவானவரும் ஒரு உணவை கொடுக்கின்றார். இந்த உணவு ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகவும் இரத்தமாகவும் அதை கொடுக்கின்றார். அது சாதாரணமான ஒரு அப்பம் தான், சாதாரணமான திராட்சை ரசம் தான். ஆனால் ஆண்டவர் அதை விருந்தாக அவருக்கு கொடுப்பதை நாம் இந்த பகுதியிலே காண்கின்றோம். அருமையானோடு, ஆகவே இந்த சீடர்கள் அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். இந்த விருந்து ஒரு நினைவு கூறுதலின் விருந்தாக அங்கே காணப்படுகிறது. தினேஷ் என்ற ஒரு மாணவன் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அவன் விடுதியிலே தங்கி படித்தான். மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். விடுதியிலே அவனுக்கு பணம் கட்டுவது கூட அவனுக்கு பணம் கிடையாது. ஆகவே அந்த விடுதியிலே மிகவும் கஷ்டப்பட்ட மாணவன் என்றால் அவன்தான். ஆனால் எப்படியாவது அவனை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பெற்றோர்கள் விரும்பினார்கள். ஆகவே அவன் அந்த விடுதியிலே சேர்ந்து ஒரு பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்தான். வகுப்பறைக்கு செல்லும் பொழுது அவன் யூனிஃபார்ம் அணிந்து செல்வான். வகுப்பறை விட்டு வெளியே விடுதிக்கு வந்தவுடனே ஒரு காக்கி சட்டை, ஒரு தொலை என்று இருக்கக்கூடிய ஒரு பெரிய சட்டையை அவன் அணிந்து கொள்வான். எல்லா மாணவர்களும் அவனை கேலி பண்ணுவார்கள். இந்த தொலை வருகிறான், இவன் என்ன இப்படி தொலை என்று சட்டை போட்டிருக்கிறான், அதுவும் ஒரு காக்கி சட்டையை போட்டிருக்கிறான் என்று சொல்லி எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவார்கள். ஒரு நாள் அவன் தனியே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். இந்த மாணவர்கள் எல்லாம் கேலி பேசுவதை கண்டு அவன் மிகவும் அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த விடுதியினுடைய வார்டன் அவனிடத்தில் வந்தார். வந்து, தினேஷ், நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் என்பதாக அவனை விசாரித்தார். நீ வகுப்பறை முடிந்து வந்தவுடனே இந்த ஆடையை போடுகிறாயே, அதனாலேதானே உன்னை எல்லாரும் கேலி கிண்டல் பேசுகின்றார்கள், வேறு உனக்கு ஆடை இல்லையா என்பதாக அவனிடத்திலே கேட்டார். அவனை விசாரிக்கும் பொழுது அவன் கண்ணீரோடு சொன்னான், சார், என்னுடைய தகப்பனார் மின்சார வாரியத்திலே தினக்கூலி தொழிலாளராக வேலை பார்த்தார்கள். ஒரு நாள் அவர் மின்சார கம்பத்தில் ஏறி வேலை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே அந்த வயரிலே மின்சாரம் வந்தபடியினாலே அவர் அதிலிருந்து மரித்து கீழே விழுந்து விட்டார். ஆகவே பிணமானார். அதன் பிற்பாடு எங்களுடைய குடும்பம் வறுமையிலே வாடினது. ஆனால் அவர் அணிந்திருந்த சட்டையெல்லாம் எங்களுடைய வீட்டில் இருக்கின்றது. அந்த காக்கி சட்டை இருக்கிறது. ஆகவே என்னுடைய மனதிலே என்னுடைய தகப்பனார் அணிந்த சட்டையை நான் அணிவதினாலே அவரை நான் எப்பொழுதும் நான் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். அவரை நினைப்பதற்காக இந்த காட்சி சட்டையை வகுப்பிலிருந்து வந்து விடுவிக்கு வந்தவுடனே இதை நான் அணிந்து கொள்கிறேன். ஆனால் எல்லாரும் என்னை கேலி பண்ணுகிறார்கள், எல்லாரும் என்னை கிண்டல் அடிக்கின்றார்கள். எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் இறந்து போனபடியினாலே அவரை நினைப்பதற்காக தானே இந்த ஆடையை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி மிக வருத்தத்தோடு அவன் கூறினான். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விருந்தை ஆசிரிக்கின்றார். விருந்தை ஆசிரிக்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படியாக இந்த விருந்தை நீங்கள் ஆசிரியுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இந்த பஸ்காவை ஆசிரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கின்றார். இந்த உலகம் அனைத்திலும் வாழ்கிற எல்லா மக்களும் ஆகியனாலேதான் ஆண்டவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகின்றவர்களாக இந்த விருந்தை நாம் ஆச்சரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சீடர்களோடு இந்த விருந்தை ஆச்சரிக்கின்றார்.
இந்த நாளிலே இந்த கட்டளை வியாழனிலே 3 காரியங்கள் அங்கே கட்டளையாக கொடுக்கப்படுகின்றன. 3 சம்பவங்கள் அங்கே நடைபெறுகின்றன. முதலாவது சம்பவம் என்னவென்றால், the Lord's Supper in the upper room and the call to partake. இயேசு கிறிஸ்துவானவர் மேல் வீட்டறையிலே ஒரு விருந்தை ஆயத்தம் செய்து அந்த விருந்துக்கு சீடர்களை அழைக்கின்றார். அழைத்து, இதோ நீங்கள் இதை எடுத்து இதை புசியுங்கள், இதை பானம் பண்ணுங்கள், நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நீங்கள் தெரிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். ஆகவே விருந்துக்கு அழைக்கின்ற ஒரு கட்டளை. இரண்டாவதான கட்டளை என்ன? The great pain of the Lord in Gethsemane and the call to pray. ஜெபிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கின்றார். பாடுகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிப்பதற்காக அழைத்து ஒரு கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் வருமளவும் இங்கே தரித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். மூன்றாவதான கட்டளை என்ன? The arrest of the Lord and the call to participate. இயேசு கிறிஸ்துவானவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்படும் போது ஆண்டவர் அதிலே பங்கு கொள்ளும்படியாக அழைக்கிறார். எழுந்திருங்கள், போவோம், வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீடர்கள் எல்லாம் அழைக்கின்றார். யூதாஸ் வந்து காட்டிக் கொடுப்பதற்காக வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் எழுந்திருங்கள், இதோ யூதாஸ் காரியத்து வருகிறார். மத்தேயு 26, 46, 56, 57 ஆகிய வசனங்களிலே இந்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் 3 விதமான கட்டளைகளை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். முதலாவது கட்டளை என்ன? விருந்திலே பங்கு பெறும்படியாக வாருங்கள், விருந்தை ஆயத்தம் பண்ணுங்கள், விருந்திலே பங்கு பெறும்படியாக வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைக்கின்றார். இந்த விருந்து சாதாரணமான ஒரு விருந்து அல்ல. அங்கே நாம் வாசிக்கிட்ட கொரிந்தியர்களின் கடிதத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து என்பதை பவுலடிகளார் இங்கே குறிப்பிடுகின்றார். அவர் கூறுகின்ற இந்த விருந்திலே சொல்லப்படுகிற காரியம் என்ன? இது சாதாரணமான ஒரு விருந்து அல்ல. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இது தன்னை சோதித்து அறிகின்ற ஒரு விருந்து. இது பஸ்கா விருந்துதான். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த ஆராதனை தான். அந்த ஆராதனையினுடைய கருத்து என்ன என்பதை இன்னும் ஜனங்கள் புரியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வருங்கால பிள்ளைகளுக்கு நீங்கள் கூற வேண்டும், இந்த ஆராதனை எதற்காக நடத்தப்படுகிறது, இந்த ஆராதனையுடைய கருத்து என்ன என்பதை உங்களுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விருந்து தன்னைத்தானே சோதித்து அறிகின்ற ஒரு விருந்து. ஆனால் யூதாஸ்காரியர் தன்னை அறியவில்லை. இயேசு சொல்லுகின்றார், இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னோடு கூட தாளத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். ஆனால் அவரை சோதித்து அறியவில்லை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே, தேவன் 2 தரம் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லி, நானா மறுதலிப்பேன், உமக்காக என்னுடைய ஜீவனையே நான் கொடுப்பேன் என்றான். இவ்விதமாக எந்த சீடர்களும் அங்கே அவர்கள் தங்களை சோதித்து அறியவில்லை. ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள், உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்ற உடனே நானோ என்பதாக கேள்வி எழுப்புகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த விருந்து தன்னை சோதித்து அறியக்கூடிய ஒரு விருந்தாகும். இன்னும் நான் பார்க்கிறோம் 25ஆம் வசனத்திலே, இது ஒரு உடன்படிக்கையின் விருந்து. இந்த விருந்து பஸ்கா விருந்துதான். அதே சமயத்திலே நாமே சோதித்து அறியக்கூடிய ஒரு விருந்தாகும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன். அதோடு கூட இது ஒரு புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாண 10 கற்பனை மோசையின் காலத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த உடன்படிக்கை எப்படி? இது ரத்தத்தினாலே ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை. என்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னுடைய ரத்தத்தோடு உங்களோடு உடன்படிக்கை செய்கிறேன். ஆகவே இது ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னும் அதே வசனத்திலே நான் பார்க்கிறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது ஒரு நினைவு கூறுதலின் விருந்தாகும். ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்க வேண்டும் என்பதை இந்த திருவிருந்து ஆராதனையின் மூலமாக நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகின்ற ஒரு விருந்து. அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதிலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும்
அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவருடைய மரணத்தை தெரிவிக்கின்ற ஒரு விருந்தாகும். இயேசுவானவர் எனக்காக மரித்தார், இயேசுவானவர் எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், எனக்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், என்னை மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் தெரிவிக்க வேண்டும். அதைதான் பேதுரு, யோவான் எல்லாம் செய்தார்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், உங்களாலே சிலுவையிலே அறையப்பட்ட இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். ஆகவே அவருடைய மரணத்தை உலகிற்கு நாம் தெரிவிக்க வேண்டும். அவருடைய மரணத்தினாலே தான் பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டு. இயேசு இந்த உலகத்திலே சிலுவையிலே மரிக்கவில்லை என்றால் பாவ மன்னிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. ஆகவே அதை இந்த உலகம் அறிய வேண்டும். இந்த உலகத்திற்கு அறிவிப்பது யார்? நாம் தான். இந்த விருந்திலே பங்கு பெறுகிறவர்கள் தான் பிறருக்கு நாம் அறிவிக்க கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அதிலேதான் ஆண்டவர் அவர்களை பங்கு பெறும்படியாக அழைக்கின்றார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக என்னுடைய சரீரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றார். இது உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தையே நான் தருகிறேன் என்று சொல்லி திராட்சை ரசத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். எல்லாரும் வருகின்றார்கள். 12 சீடர்களும் வந்து இந்த விருந்திலே பங்கு பெற்றார்கள். ஆகவே விருந்து என்றவுடனே கூடுகிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். விருந்து என்றவுடனே எல்லாரும் வருகின்றார்கள். ஒரு பஸ்கா விருந்து, ஒரு பண்டிகையின் விருந்து, ஒரு நினைவு கூறுதலின் விருந்து என்றவுடனே எல்லாரும் அங்கே கூடிக்கொள்ளுகின்றார்கள். அவர்களுக்குள்ளே விரோதங்கள் இருந்தன, அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்ற அந்த எண்ணம் இருந்தது. ஆனாலும் இந்த விருந்துக்கு வரும்பொழுது எல்லாரும் அங்கே ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். அந்த விருந்தை தான் நாம் ஆசரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த விருந்திலே பங்கு பெறுகிற நாம் நம்மை நாமே சோதித்து அறிவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம். நாம் ஆண்டவரை நினைவு கூறுவோம். அவருடைய மரணத்தை நாம் உலகிற்கு நாம் தெரிவிக்கின்றவர்களாய் வாழுவோம். அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். இந்த விருந்தானது ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்து என்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த விருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்தாகும். இந்த திருவிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் ஆசரித்த இந்த பஸ்கா விருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்தாகும். ஆகவே அந்த ஆசீர்வாதத்தோடு தான் அவர்கள் இயேசு தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். நாமும் கூட இந்த உலகத்திலே வாழுகிற நாம் இந்த விருந்திலே பங்கு பெறுவதனாலே புதிய கானானை நோக்கி நம்முடைய பயணம் அங்கே ஆரம்பமாகின்றது. அந்த பயணத்திலே நாம் ஈடுபடுகிறோம். அது ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்தாக அங்கே காணப்படுகிறது. எனவே அதை உணர்ந்தவர்களாக இந்த விருந்திலே நாம் பங்கு பெறுவோம். இரண்டாவதாக இந்த சம்பவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்திலே அகோர பாடுகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே அவர் தன்னுடைய சீடர்களை ஜெபிக்கும்படியாக அழைத்தார் என்பதாக நாம் காண்கிறோம். லூக்கா என்பவருடைய நற்செய்தி நூல் 22:46 நீங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அதே போன்று 40 நாம் பார்க்கிறோம். 40 நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் தம்முடைய சீடர்களை ஜெபிக்கும்படியாக ஒரு கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் திரும்பி வந்து பார்க்கிறார். எல்லாரும் இங்கே நித்திரை மயக்கமாக இருக்கின்றார். இயேசுவானவர் கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு வருகின்றார். அந்த தோட்டத்திலே தான் இந்த சம்பவம் அங்கே நடைபெறுகின்றது. மேல் வீட்டாரிலே விருந்து ஆசிரித்த பிற்பாடு கெத்செமனே என்கிற இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த கெத்செமனேயிலே வந்து அந்த தோட்டத்திலே வந்து ஆண்டவர் சீடர்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பேதுருவையும் யோவானையும் அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் அவர்களையும் ஜெபிக்கும்படியாக சொல்கின்றார். ஆனால் அவர்களோ நித்திரை மயக்கமாக இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். நித்திரை மயக்கமாக இருக்கின்றார்கள். ஏன் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக சொல்கின்றார்? எதற்காக இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கும்படியாக இங்கே கூறுகின்றாரே, எதற்காக? இந்த ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்கின்ற வேளையிலே 2-3 காரியங்கள் அங்கே நடைபெறுகின்றன. ஒன்று, பிதாவானுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றார். பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நேரமாய் காணப்படுகிறது.
ஆகவே பிதாவினுடைய சித்தத்தை இந்த ஜெபத்தின் மூலமாக அறிந்து அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக ஆண்டவரை ஜெபிக்கின்றார். சீடர்களையும் அதிகமாக அழைக்கின்றார், ஜெபத்திற்கு அழைக்கின்றார். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கின்ற வேளையில 43ஆம் வசனம், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர்களை இயேசுவை அங்கே பலப்படுத்தினான் என்று நான் பார்க்கிறோம். பாடுகளை அனுபவிக்க போகிறார், துன்பங்களை அனுபவிக்க போகிறார். அதற்கு ஒரு பலன் தேவை. அவருடைய சரீரத்திலே களைப்பு சோர்வுகள் இருக்கின்றன. ஆகவே சரீரத்திலே ஒரு பலன் தேவை, ஆவியிலே அவருக்கு ஒரு பலன் தேவை. லூக்கா நற்செய்தியிலே நான் பார்க்கிறோம், அவர் ஆவியிலே துயரமடைந்தார் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆவியிலே கலங்கினார் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே ஆவியிலே ஒரு கலக்கம், ஆவியிலே ஒரு சோர்வு அங்கே காணப்படுகிறது. ஆகவே இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் பிதாவானவரை நோக்கி ஜெபிக்கின்றார். வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் அவரை பலப்படுத்துகிறார். அப்படி என்றால் சீடர்களை எதற்காக ஜெபிக்கும்படி சொல்கின்றார்? ஆண்டவருக்கு ஒரு பலன் தேவை. பாடுகளை அனுபவிப்பதற்கு என்னோடு கூட ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆகவே ஜெபத்திலே பங்கு பெறுவதனாலே ஒரு பலன், ஒரு வலிமை அங்கே ஏற்படுகிறது. அந்த வலிமையை பெறுவதற்காக, அந்த பலனை பெறுவதற்காக சீடர்களை ஜெபிக்கும்படியாக அங்கே அழைக்கின்றார். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஆண்டவர் அங்கே ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் காண்போம் என்றால், அவர் முழங்குப்புற விழுந்து அங்கே ஜெபம் பண்ணினார் என்பதாக நான் பார்க்கலாம். ஆகவே ஆண்டவர் அந்த இரவிலே ஒரு போராடுகின்றார், பிதாவானவரோடு போராடுகின்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்பதாக சொல்லி ஆண்டவர் இங்கே மன்றாடுகின்றார். ஏனென்றால் வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், அடிக்கப்படுகின்றார், சிவப்பான அங்கி இங்கே உடுத்தப்படுகிறது. இவைகளெல்லாம் அவருடைய கண் முன்னாலே தோன்றுகின்ற காட்சிகளாகும். இவைகளை கண்டுதான் ஆண்டவர் என்னோடு கூட ஜெபியுங்கள் என்பதாக சொல்லி ஆண்டவர் அவர்களை ஜெபத்திற்காக அழைக்கின்றார். ஒரு கட்டளை கொடுக்கின்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் வருகின்ற வரையிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமையும் ஆண்டவர் அழைக்கின்றார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பலன் அடைய வேண்டும் என்றால், சோர்ந்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்விலே பலன் பெற வேண்டும் என்றால், பிதாவானுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் அழைத்த வேளையில நடைபெறுகின்ற காரியம் என்ன? லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், தூக்கத்தினாலே நித்திரை பண்ணினார்கள். விருந்து ஆசிரிக்கின்ற வேளையில எல்லாரும் ஓடி வந்தார்கள். சாப்பாடு என்ற உடனே ஒரு கூட்டம் வருகிறது. ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே எல்லாம் தூங்குகிறார். தூக்கம். இன்றைக்கு நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். திருச்சி அப்படித்தானே இருக்கிறதா? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே கட்டளை கொடுக்கின்றார். இந்த ஜெபத்தினாலே பாடுகளிலே பலன் கிடைக்கிறது. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வருகிறது. பிதாவானுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அத்தனை பாடுகள் நிமித்திலேயும் வேதனை நிமித்திலேயும் பிதாவானோரோடு உள்ள உறவிலே ஆண்டவர் நிலைத்திருந்தவராக அவரோடு கூட ஆண்டவர் ஜெபிக்கின்றார். மூன்றாவதான சம்பவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடரை பார்த்து கூறுகின்றார். 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்துவிட்டான், இதோ போவோம் என்றார். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்துவிட்டான், இதோ போவோம். மத்திய நற்செய்தியிலே நாம் அதை காண்கிறோம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்துவிட்டான், இதோ நாம் போவோம். ஆகவே ஆண்டவர் சீடர்களை எதற்காக அழைக்கிறார்? பாடுகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் இங்கே அழைக்கின்றார். இனிமேல் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்துவிட்டது, என்னை காட்டிக் கொடுக்க போகிறவன் வந்துவிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்று சொல்லுகிறார். தப்பிப்பதற்காக ஆண்டவர் சொல்லவில்லை, எழுந்திருந்து ஓடிவிடுவோம் என்று சொல்லவில்லை, எழுந்திருங்கள் போவோம் என்று போகின்றார். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் அங்கே யூதாஸ்காரியோ தேசியத்திலே வந்து
ரபி வாழ்க என்று முத்தம் செய்தான். உடனே இயேசுவை அங்கே பிடிக்கின்றார்கள். சிநேகிதனை எண்ணத்திற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர்கள் அவரை கை போட்டு எல்லாரும் அவரை பிடித்தார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம். ஆகவே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அங்கே வந்த கூட்டம் எல்லாம் அங்கே பிடித்துக் கொண்டது. ஆனால் சீடருடைய நிலைமை என்ன? எழுந்திருங்கள், போவோம், அவர்களை சந்திப்பதற்கு, பாடுகளை அனுபவிப்பதற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம், வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றாரே. சீடருடைய நிலைமை என்ன? மத்தேயு 26 அதிகாரம் 56 வசனம், சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். விருந்திலே பங்கு பெறுவதற்காக 12 பேரும் வந்தார்கள். ஜெபியுங்கள் என்று சொன்னவுடனே எல்லாரும் தூங்கினார்கள். பாடுபடுவோம் வாருங்கள் என்று அழைத்த உடனே எல்லாரும் ஓடிவிட்டார்கள். பாடுகளை சந்திப்பதற்கு யாருமே முன்வரவில்லை. இயேசு தனித்தவராக பாடுகளை அனுபவிக்கின்றார். தனிமையிலே ஆண்டவர் பாடுகளை அனுபவிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த விருந்திலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார், விருந்துக்கு அழைக்கின்றார். வாருங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இந்த விருந்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். என்னுடைய மரணத்தை தெரிவிக்கின்ற ஒரு விருந்து, என்னை நினைவு கூறுகின்ற ஒரு விருந்து, தலைமுறையாக ஆசரிக்கப்பட வேண்டிய ஒரு விருந்தாகும். இந்த விருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்தாக அமையும். ஆகவே இதில் பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நாமும் பங்கு பெறும்படியாக வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இதில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக என்னை நானே சோதித்து ஆராய்ந்து அறிகிறேன். நான் பாவி ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை எனக்காக சிலுவையிலே சிந்தினீரே. என்னிலே இருக்கப்பட்ட கரைகள், என்னிலே இருக்கப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த விருந்தின் மூலமாக கழுவி என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் உமக்கு சாட்சியாக இருக்கிறேன். உம்முடைய மரணத்தை இந்த உலகிற்கு நான் அறிவிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வருகின்ற வரையிலையும் உம்முடைய மரணத்தை தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். உம்மோடு செய்த உடன்படிக்கையிலே உறுதியாக நிலைத்திருப்பேன். இந்த விருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்தாக அமையட்டும். ஆண்டவரே, அநேகர் அபாத்திரமாய் பானம் பண்ணினதினாலே அநேகர் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தார்கள். சிலர் வியாதியுள்ளவர்களாக, சிலர் மரித்து போனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியல்ல, நமக்கு இது ஒரு ஆசீர்வாதத்தின் விருந்தாக அமையும். இயேசுவானவர் விருந்துக்கு அழைக்கின்றார். இரண்டாவதாக, இயேசுவானவர் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள் என்று அழைக்கின்றார். ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவரோடு நாம் தரித்திருக்கும்படியான வேலைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சையை தாரும், ஆர்வத்தை தாரும். பிதாவானோரோடு நான் ஒன்றித்து இணைந்து ஜெபிப்பதினாலே உம்முடைய சித்தத்தை நான் பெற்றுக்கொள்ள, பாடுகள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வருகின்ற சமயத்தில் எல்லாம் உம்மை நோக்கி நான் ஜெபிப்பதினாலே அந்த வானத்திலிருந்து தேவதூதன் வந்து என்னை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு தேவை ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளை அனுபவிக்கும்படியாக அழைக்கின்றார். எழுந்திருங்கள், போவோம், வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அவருக்காக பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? அவருக்காக நாம் பணி செய்வதனாலே, அவருக்கென்று சாட்சியாய் வாழ்வதனாலே நாம் பாடுகளை அனுபவிக்க சந்தோஷமாக இருக்க வேண்டும். பேதுரு யோவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு அடித்து துரத்தப்பட்டார்கள். அப்பொழுது தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினாலே சந்தோஷமாக புறப்பட்டு போனார்கள். ஆம், ஆண்டவருடைய விருந்திலே பங்கு பெறுவதனாலே பாடுகளை அனுபவிப்பதிலே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. இயேசுவானவர் அதைதான் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தார். எபிரேயர் சொல்லுகிறார், அவர் தமக்கு முன்னாலே வைத்திருந்த அவமானங்களை பொறுத்து அவர் சிலுவையை சகித்தார். ஏனென்றால் முன்னாலே தமக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை சகித்தார் என்று சொல்லி நாமும் அவிதமாக கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதினாலே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக வருங்கால சந்ததிக்கு நாம் அதை விளக்குவோம். அந்த ஆராதனையில நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து அவருக்கென்று ஜீவிக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த ஆராதனையின் கருத்து என்ன?